அவங்க நேரம் பார்த்து சொன்னாங்க. ஆனால் நான் கொடுத்த தீவனத்துக்கு கூடவே இருந்தாச்சு. கூடவே மடியை பார்த்து தான் ஃபர்ஸ்ட் மடி பெருசா இருந்தா நல்லா பால் கறக்கும், மடி சின்னதா இருந்தா பால் கறக்கான்னு நினைச்சோம். அது அப்படி கிடையாது. ரொம்ப பிடிச்சிருக்கா? இந்த மாதிரி நீ தான் உங்க அம்மாட்ட தண்ணி பிடிச்சிருக்குன்னு சொன்னியோ? நான் கால்நடை விவசாயம் அனைவருக்கும் வணக்கண்ணா. இப்போ நம்ம இருக்கிற பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடில் நம்ம பண்ண இருக்குண்ணா. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 500 மீட்டர் தூரம், வாழப்பாடி ரயில்வே ஸ்டேஷனில் 200 மீட்டர் தூரம் நம்ம பண்ண அமைஞ்சிருக்கு. டோல்கேட்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் நம்ம பண்ண அமைஞ்சிருக்குண்ணா. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணையில் 29 மாடு சேல்ஸுக்கு அவைலபிளாக வந்துச்சுன்னா பாதி மாடு சேல்ஸ் ஆகிடுச்சு, மீதி மாடல் லைஃப் ஸ்டாக் பார்க்கலாம்னா. பெரும்பாலும் நம்ம பண்ணைக்கு வந்து 4 மாடு 5 மாடு 10 மாடு வாங்கன்னு ஆசைப்படுறவங்க வெள்ளிக்கிழமை மாடு வந்துருங்க. 35 மாடு 40 மாடு கம்மி இல்லாத பார்க்கலாம். மீதி 1 மாடு 2 மாடு வாங்கினா இடையில எப்போ வேணாலும் வரலாம். வாரந்தோறும் நம்ம பண்ணையில் மாடு இருந்தது 24 மணி நேரம் நம்ம பண்ணையில் மாடு இருக்கும், ஆளுங்களும் இருப்பாங்கன்னா. தேவைப்படுறவங்க நம்ம பண்ணை கால் பண்ணிட்டு வரலாம். நம்ம பண்ணையில் ஸ்டார்டிங் கறவை பார்த்தீங்கன்னா 15 லிட்டர்ந்து 30, 32, 35 லிட்டர் கறவை நம்ம பண்ணையில் சேல்ஸ் கறவை ஸ்டாக் இருக்குதுன்னா. மாடு அந்தளவுக்கு ஹெவி சைஸில் இருக்குது. ஒவ்வொரு மாடாக பார்க்கலாம்னா செவலையில் வேணால் எடுத்துக்கலாம். ஜெர்சி கிராஸ் ஹச்எஃப் கிராஸில் வேணுங்க தாராளமாக நம்ம பண்ணைக்கு வரலாம். கிர்ரு வேணாலும் எடுத்துக்கலாம், சாகி வேணாலும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு முறா டைப்பில் எறும்பு வேணும்னு ஆசைப்பட்டால் நம்மளுக்கு கால் பண்ணி ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லிவிடுங்க, அதுக்கு தகுந்த மாடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம்னா. இந்த வாரம் நம்ம பண்ணியிருக்கிற மாடு எல்லாம் பார்க்கலாம். மூடி பார்த்தீங்கன்னா ஹச்எஃப்ல ஹெவி சைஸ் மாடு, 6 பல்லு 2வது ஈத்து, கொம்பு டைப்பில் அமைஞ்சிருக்கு. ஹச்எஃப்ல கிராஸ் பிரீடான மாடு, 2 வேலை தலையத்தில் 27 லிட்டர் கறந்த மாடு, 2வது ஈத்து மாடு. நம்ம கணக்கு 2 வேலை 25 லிட்டர் கரை வரக்கூடிய மாடு. அதுக்கு மேலே வாங்கிட்டு போகிறவங்க எந்த அளவுக்கு பராமரிப்பு பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு கறக்கூடிய மாடுனா. ஓகே பிரதர். ஹச்எஃப்ல ஹெவி சைஸ், சுழி சுத்த எந்த தப்பும் கிடையாது. மாடு நல்லா ரெட்டும் போது நல்லா எலும்பு கனமான மாடு, நல்ல எலும்பு கணம். மாடு நல்லா நைஸ் தோல் அமைஞ்சிருக்கு, பேப்பர் மாதிரி நைஸ் தோல். கண்ணு போறதுன்னு ஒரு 10 நாள்ல இருந்து ஒரு 15 நாள் பிடிக்கும். 2 வேலையும் பராமரிப்புனா காலைல 13 சாயந்தரம் மாடு 25 நாள் ஈஸியா அடிக்கூடிய மாடு. நல்ல கருங்காமல் அமைஞ்சிருக்கு, ஹெவி சைஸ் மாடு. தேவைப்படுறோம் கால் பண்ணுங்க. இந்த மாதிரி மாடு வேணா நம்ம பண்ணையில எடுத்துக்கலாம். ஓகே பிரதர். மடி செட்டு பாரு, மடி நல்லா சதுர மடியில் அமைஞ்சிருக்கு. பால் தர எல்லாமே அருமையா இருக்கு, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே, யார் வேணும் பால் பீசுறது எல்லாத்துக்கும் அருமையா இருக்கு. மிஷின் போடலாம், கையில பீசிக்கல, எந்த தப்பும் கிடையாது. கண்ணு பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துல 10 நாள்ல கண்ணு போட்டுரும். நல்லா குணமனத்துல நீர் காட்டுறோம் பாருங்க. மடி லூஸ் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகே பிரதர், காட்டுங்க பிரதர். நல்ல பை லூஸ் இருக்கு, நல்ல காம்பூர்ஸா கருங்காமல நல்லா அடிக்கு ஒரு காம்பூர்ஸில் அமைஞ்சிருக்கு. பாக்குற மாதிரி பாத்தீங்கன்னா ஜெர்சியில கிராஸ் பிரீடான மண்ணா, கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு. 6 பல்லு 2வது ஈத்து கண்ணு மாடா பிரதர். இந்த மாடு கண்ணு போட்டுருக்கு, நேத்து கண்ணு போட்டுச்சு. கண்ணு கால கண்ணு போட்டுருக்கு. 2 வேலை ஒரு 17-18 கறவை வரக்கூடிய மாடு. நல்லா பராமரிப்பா நேரம் 10 கறவை வரும். பராமரிப்பு கம்மியா இருந்தா ஒரு 17-18 கறவை பயப்பட தேவையில்ல. நல்ல ரோஸ் காம்புல ஒரு அடிக்கு ஒரு காம்பர்சில் அமைஞ்சிருக்கு. கிராஸ் பீட்னால ஃபேக்டர்ஸ்னா அருமையா இருக்கும். வெயில் மழை பண்ணி எல்லாத்துக்கும் அருமையா தாங்கக்கூடிய மாடு. நல்ல சதுர மடி ரெட்டரி மடி செட்ல ஆம் மடி மண்ணா. பால் கறங்கமா மடி பெருசா தெரியும். பால் கறங்க மடி சிப்புன்னு ஒத்து போயிடும். சரட்ட மடின்னு சொல்லுவாங்க, ஆமா மடின்னு சொல்லுவாங்க. நல்ல பால் தாரா காம்பர்சி எல்லாத்துலயும் அருமையா இருக்கும். லேடிஸ் குழந்தைங்க யாரும் பால் பீசப்படி எல்லாத்துக்கும் அறியுமா சுழி தப்பதும் கிடையாது. கண்ணு கால கண்ணு இந்த மாதிரி மாடு பொறுத்தவரை கண்ணே தேவையில்ல. ஒரு வாரத்துக்கு கவுண்ட் வச்சிடலாம். அப்புறம் கவுண்ட் கை கரையா கறந்துக்கலாம். கால கண்ணால் அது வித்தரலாம். கை கரையா பீசிக்கலாம். தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க எடுத்துக்கலாம். மாடு நல்லா மடி செட்டு காம்பரிசியில் அருமையான கட்டேரி. வெயில் மழைக்கு எல்லாத்தையும் தாங்கக்கூடிய மாடு. தேவைப்படுறவங்க போனோடனே பால் கறந்து ஊத்த நினைக்கிறவங்க கூப்பிடுங்க எடுத்துக்கலாம். நல்லா மடி செட்டு காம்பரிசா எல்லாமே பாருங்க. நல்லா 4 காம்பு ஒரே ஈவனா தான் இருக்கும். 2 வேலையும் 17 லிட்டர் கறவை பயப்பட தேவையில்ல. தம்பி வணக்கம். எந்துல இருந்து வரடே? அப்படிதானே? குடும்பமா வந்து மாடு வாங்க வந்திருக்கீங்க. எத்தனை படிக்கீங்க தம்பி? 8வது படிக்கீங்க. வீட்டுல மாடுலாம் நீங்க பாப்பீங்களா? பால் கறக்க தெரியுமா? பால் கறக்க தெரியாது. மித்தபடி மாடு எல்லாம் அவுத்துக்கட்ட எல்லா வேலையும் மத்த எல்லா வேலையும் செய்வீங்க. சரி, இந்த பண்ணை எப்படி இருக்கு? இந்த பண்ணை நல்லா இருக்கா? வாங்கிருக்கீங்க. மாடோட மடியில கை வை பாப்போம். மாடை விட்டு மடியில கை வை. பணம் நல்லா இருக்கா? சாதுவா இருக்கா? பின்னால கை வை. மடி பின்னாடி ஒண்ணுமே செய்ய முடியுங்கண்ணே. சாதுவா இருக்கா மாடு? ரொம்ப பிடிச்சிருக்கா? இந்த மாதிரி நீ தான் உங்க அம்மாட்ட சொன்னியா பிடிச்சிருக்குன்னு சொன்னியோ? இதான் வாங்கணும்னு சொன்ன நீ தான் சொன்னியா? எதனால அப்படி சொன்ன? நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு, அதான் வாங்கி. சீல் நல்ல பிரீடு மாடு, கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு. நல்ல குறுங்கால் மாடு, நல்ல கலர் பேட்ச்.
எஸ்னா பேட்டுக்கு வெயில் மழைக்கு எதுக்கும் பயப்பட தேவையில்ல. கலர்ல 100 பேத்துக்கும் பிடிக்கூடிய கலர். மாடு நல்லா குறுங்கால், நல்லா உடம்பு காணும். நேரம் 10 கரை வரக்கூடிய மாடு. நல்ல மடிச்சு கண்ணு போறதுக்கு 1 வாரம் டைம் இருக்கு. தலையத்துல 2 வேலை 18 லிட்டர் கறந்த மாடு. இந்த பக்கம் நேரம் 10 அசால்ட்டா கறக்கூடிய மாடு. எலும்பு காணத்துல குறுங்கால் டைப்ல அமைஞ்சிருக்கு. கொஞ்சமா தீனி போனா வயிறு நம்பிக்கும். வீட்டு யூஸ் தேவைப்படுறோம் வாங்கிட்டு போலாம், ஃபார்ம் டைப் தேவைப்படுறோம் வாங்கிட்டு போலாம். சொல்லி தப்பு எதுவுமே கிடையாது. எல்லா ஊருக்கும் வெயில் கிளைமேட் அடாப்ஷன் ஆகக்கூடிய மாடு. தேவைப்படுறோம் கூப்பிடுங்க இடத்துல நல்லா மடி செட்டு போறதுனால பிரம்மாண்டமான மடி செட்டு இப்ப காட்டு மேய்ச்சல் மாடு தான். காம்பு வருஷம் 4 காம்பு அச்சில் ஒரே மாதிரி தான் இருக்கும். துளிக்கோ டிஃபரெண்ட் தெரியாது. 4 காம்பு ஒரே மாதிரி தான் இருக்கும். நல்ல பால் தரம், நல்ல மடி செட்டில் நல்ல பால் தரம் அமைஞ்சிருக்கு மாடு. நல்ல கலர்ல சூப்பர் கலர், எல்லாத்துக்கும் பிடிக்கக்கூடிய மாடு. நல்ல மடி செட்டு லூஸ் இருக்கு பாருங்க. தோல் லூஸ்ல இன்னும் ஃபுல்லா 8 நாள் ஆகும். அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமைக்குள்ள கண்ணு போட்டுரும். தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க எடுத்துக்கலாம். டைப்பான மண்ணா கலரை பார்த்தாவே எல்லாத்துக்கும் பிடிக்கூடிய கலர். அச்சப்ல கருப்பலையில பேட்ச்ல தான் பார்த்திருப்பாங்க. ரேர் கலர்னால பிளாக் மெஜாரிட்டியில ஒயிட் மூஞ்சில அருமையான மாடு. வயசு கடமுளப்பா இருக்கு. 2வது ஈத்து மாடு. கண்ணு போறது பாத்தீங்கன்னா ஒரு 20 நாள்ல இருந்து 25 நாள் டைம் எடுத்துக்கும். 2 வேலை 25 லிட்டர் கறக்கூடிய மாடு. நல்லா ரெட்டை முது, நல்ல உடம்பு நெய்க்கட்டான மாடு. சுழி சுத்த எந்த தப்பும் கிடையாது. மாடு தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க எடுத்துக்கலாம். 2 வேலை 25 லிட்டர் கரை பயப்பட தேவையில்ல. பராமரிப்பு கம்மியா இருந்தாலும் 23 லிட்டர் ஈஸியா கறக்கூடிய மாடு. நல்லா மடி வச்சுன்னா மாடு பாக்கிறதுக்கு பவரா நிக்கும். நல்லா வெள்ளை மூஞ்சில சுழி சுத்த எந்த தப்பும் கிடையாது. எந்த ஊருக்கான வாங்கிட்டு போலாம். வெயில் மழை பனி பொழுதுனிக்கு இந்த மாட்டுல செட்டே தேவையில்ல. கட்டிக்கலாம். துள்ளி கூட இழப்படுக்காது. மூச்சு வாங்காது. எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்ல மடி சதுர மயில கருங்காமல் அமைஞ்சிருக்கு. மடி வைக்கும் போது மாடு பாக்குறதுக்கு பவரா இருக்கும். மடி இப்போ அரை மடி தான் வச்சிருக்கு. இன்னும் மடி வைக்கும் போது மாடு பாக்குறது நல்லா பவரா இருக்கும். நல்ல மடி லூசா இழுத்து கட்டுற பாருங்க. எவ்வளவு இருக்கு பாருங்க. 20 நாள்ல இருந்து 25 நாள் டைம் ஆகும். நல்ல மடி வைக்கும். நல்ல கருங்காமல் அமைஞ்சிருக்கு. மிஷின் வேணா போட்டுலாம் கையில வேணும் பேசிக்கலாம். மாடு நல்ல பேக் வெயிட்ல உடம்பு அகலத்துல அருமையான மாடு. அக்கா வணக்கம். உங்க பேருங்கக்கா? எந்த ஊர்ல இருந்து வரீங்கக்கா? ராயகோட்டை. சரி ரைட்டு. எத்தனை கிலோமீட்டர் வருங்க அங்க இருந்துங்க? காலைல எத்தனை மணிக்கு கிளம்புனீங்க வீட்டுல இருந்து? 8 மணிக்கு கிளம்பணுங்க. காலைல 8 மணிக்கு கிளம்புனீங்கன்னா இப்போ வந்து டைம் என்ன பாருங்க 1 மணிக்கிட்ட ஆயிட்டுனே. சரி நம்ம அருள் டைரி ஃபார்ம் வந்திருக்கீங்க. சரி இங்க எப்படி வந்தீங்க? எப்படி அருள் டைரி ஃபார்ம் எப்படி வந்தீங்க? ஏதோ வீடியோ பாத்தீங்களா? என்ன அது யூடியூப்ல பாத்தீங்களா? பார்த்த வந்தீங்க. வீட்டுல எத்தனை மாடு வச்சிருக்கீங்க? 2 மாடு இருக்குது. 2 மாடு. பெரிய மாடா சின்ன மாடுங்களா? சின்ன சின்ன மாடு தான். ஒரு பெரிய மாடு வாங்க நினைச்சு வந்தீங்களோ? சரி வந்த உடனே இந்த மாடு தான் பாத்துட்டே இருந்தீங்கன்னா குணமா சூப்பரா இருக்கு. அந்த மாடு நல்ல மட்டி செட்டு ஜம்முன்னு இருக்குண்ணே. மடியில கை வச்சு பாத்தீங்களா? அப்படி பாத்துங்கப்பா. குணமா நல்லா இருக்கா? அந்த பக்கம் தான் எனக்கு பால் கறக்கிறதே பிடிக்கும். ஓ அந்த சைடு தான் எதிர்மாரா கறந்தீங்க. ஒண்ணுமே செய்யல அப்படிதானே? ஒண்ணுமே சாதுவா தான். பாத்தீங்கன்னா ஜெர்சி சாகிவால கிராஷ் டைப்பான மாடு. நல்ல பிஸ்கட் கலர் நல்ல மோட்டி டைப்பான மாடு. எண்ணெய் விட்டா எண்ணெய் வட்டி மாடு. நல்லா மொழு ரெட்டை முது நல்ல உடம்பு காணத்துல அமைஞ்சிருக்கு. நெய்க்கட்டான மாடு. நெய்க்கட்டு மாடு. 2 வேலை நேரம் 10 அசால்ட்டா கறக்கூடிய மாடு. நல்ல ரெட்டை வரி மாடி செட்ல சதுர மடியில் அமைஞ்சிருக்கு. நல்ல ரோஸ் காம்பு. கறவிக்கு தண்ணி தீனிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. வெயில் மழை பண்ணி எல்லா கிளையும் நல்லா அடாப்ஷன் ஆகக்கூடிய மாடு. மாடு நல்லா குறுங்கால் நல்ல வட்டமான ஒரு இடத்துல கூட எலும்பே பார்க்க முடியாது. மாடு நல்லா முழு யானை குட்டி மாதிரி இருக்கும். எஸ்னா ஃபேட்டுக்கு அருமையா இருக்கும். கிளைமேட் அடாப்ஷன் தாங்க நல்லா அருமையான மாடு. சுழி தப்பு எதுவுமே கிடையாது. கட்டுதல கட்டா லட்சியமா இருக்கும். பாக்குறதுக்கு அழகா இருக்கு மாடு. கறவி அந்த அளவுக்கு வரக்கூடிய மாடு. 2 வேலை 20 கூட விட்டுதளவு. 2 வேலை 18 லிட்டருக்கு பயப்படுத்தால. 9 18 ஈஸியா கறக்கூடிய மாடு. ஃபேட் டெஸ்ட் நல்லா இருக்கும். ஹச்எஃப் மாடு 25 லிட்டர் கறக்கிற மாடு. இந்த மாடு 18 20 லிட்டர் கறந்தா அந்த ரேட் எடுத்து கொடுத்துரும். நல்ல மடி லூஸ் எல்லாம் பாருங்க. எவ்வளவு லூஸ் இருக்கு பாருங்க. சுருக்காட்டுங்க. நல்ல தோல் லூஸ்லாம் ஃபுல்லா இருக்குது. இன்னொரு அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை எல்லாம் சனிக்கிழமைக்குள்ள ஒரு 8 நாள் 10 நாளைக்குள்ளார கண்டு போட்டுரும். குணமானதுல அருமையா இருக்கு. யாரும் பால் பீசிக்கலாம். மாடு பாத்தீங்கன்னா ஜெர்சியில் நல்ல ஹெவி சைஸ் மாடுனா பிரம்மாண்டமான மாடு. HF மாடுல இந்த மாதிரி மாடு நான் ஒட்டம்பு கணத்தை நான் பண்ணையில பாத்திருப்பீங்க. ஜெர்சியில இந்த மாதிரி மாடு கிடைக்காது. ஜெர்சியில பார்த்து இந்த மாதிரி ஒட்டம்பு கணத்துல மாடு கிடைக்கிறது ரேர்னா. ஹெவி சைஸ் ஒரே கலர் பிஸ்கட் கலர்ல நல்ல கொம்பு டைப்ல சுழி சுத்த எந்த தப்பும் கிடையாது. இந்த மாடு கண்ணு போறது 25 நாள் டைம் இருக்கு. 2 வேலை 23 லிட்டர் தலையத்துல கறந்த மாடு. இந்த போக 25 ஈஸியா கறக்கூடிய மாடு. நல்ல மடி லூஸ். நல்ல 4 காம்புல ரோஸ் காம்பு ஆட்டம் தெரியுமா? நல்ல ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்கு. கட்டுதல காட்டா லட்சியமா இருக்கு. 100 பேர் மாட்டை பார்த்தாலும் ஆசைப்படணும். அப்படி மாடு உடம்பு கணத்துல நகன்னு எண்ணெய் விட்டா எண்ணெய் வட்டியும். எல்லாத்தையும் பிடிக்கூடிய கலர். தேவைப்படுறவங்க உடனே கால் பண்ணுங்க. மாடு புக் பண்ணிக்கலாம். யாருமே பிடிக்கலன்னு சொல்லாத மாடு இந்த மாடு. யாரும் பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க. மாட்டை பார்த்தா ரேட்ல தான் 10 ரூபா முன்ன பண்ண கொடுன்னு கேட்கணும் போல. மாட்டை பார்த்தா யாரும் பிடிக்கலன்னு சொல்லக்கூடாது. உடம்பு கணத்துல மாடு மேல கை வச்சு நகன்னு கை வலிக்கிட்டாரு. அப்படி உடம்பு கணம். நல்ல தோல் லூஸ் ஃபுல்லா இருக்குது. 25 லிட்டர் கறக்க கண்ணு போறது 25 நாள் டைம் இருக்கு. தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க எடுத்துக்கலாம். வணக்கம்மா. உங்க பேருமா? என் பேர் ராதா. எந்த ஊர்ல இருந்து வரீங்கம்மா? மலைமந்தையில இருந்து ஆத்தூர் கண்ணாண்டா. இது தானா? ஆத்தூர் பக்கத்துல இருந்து வரீங்களா? சரிங்கம்மா. எத்தனை மாடு மொத்தம் வாங்கிருக்கீங்க?
நான் இப்பதான் ஒரு மாடு வாங்க ஒரு வந்தேன். மாடு வாங்கியிருக்கீங்க அப்படிதானே? வந்த உடனே இந்த மாடு தான் பார்த்துட்டு இருந்தீங்க. என்ன காரணமா? நல்லா இருக்கு. ஆ? நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குண்ணா. குணம்லாம் எப்படி இருக்குங்கம்மா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. மடியிலலாம் கை வச்சிங்களா? ஆ வீட்டில் மாடு பக்கத்து எல்லாமே யாருங்கம்மா? நான் தான். நீங்கள் தான் பார்க்கீங்க. வீட்டில் எத்தனை மாடு இருக்குங்கம்மா? 4 இருக்கு. 4 இருக்கு. அருள் டெய்ரி ஃபார்ம் எப்படி வந்தீங்க? ஆ? அருள் டெய்ரி ஃபார்ம் இந்த பண்ணைக்கு எப்படி வந்தீங்க? இன்னும் சொல்லி மரும மாடு பிடிக்க வந்தாப்புல அதனால அவங்க சொல்லி தான் வந்தோம். சொல்லி தான் வந்தீங்க. அவங்க மாடு இன்னும் பிடிச்சிருக்காங்களாங்க? பிடிச்சிருக்காங்க. சொன்ன கறவை இருக்குங்களா? இருக்கும். பார்த்தீங்கன்னா ஜெர்சியில் கிராஸ் டைப்பான மாடு, ட்ரிபிள் கலர் மண்ணா, செவலை செம்புத்து வெள்ளை, நல்லா கிளிக்கொம்பு டைப்பில் அமைஞ்சிருக்கும். மாடு பார்த்தீங்கன்னா ஓவர் சைஸ் மண்ணா, நல்லா ரெட்டை வரிமட்டி செட்டில் அமைஞ்சிருக்கு. 2 வேலை 25 லிட்டர் கறக்கக்கூடிய மாடு. நல்லா ரோஸ் காம்பு ரோஸ் மடியில் அமைஞ்சிருக்கு. சுழி சுத்தம் தப்பும் கிடையாது. 6 பல்லு 2வது இத்து. ஓகே. நல்ல ரெட்டை முதும் மாடு, நல்லா உடம்பு காணும். கறி மாடு கிடையாது, நல்லா உடச்சல் மாடு. நம்ம எந்த அளவுக்கு தீனி பராமரிப்பு பண்றோமோ அந்த அளவுக்கு கறக்கூடிய மாடு. நீக்கிட்டான மாடு, எண்ணெய் விட்ட மாடு, நல்லா ரக மாட்டேன் மாடு, தங்க ரதம் மாதிரி மாடு. நம்ம மகள் லட்சணத்துக்கே பணம் கொடுக்கணும். ஓகே. இப்போ அது கட்டுத்தல மாடு கட்டுனா லட்சுமிமா இருக்கு, எல்லாரும் பார்த்தாலும் ஆசைப்படக்கூடிய மாடு. கறவையே அந்த அளவுக்கு கறக்கூடிய மாடு. 25 லிட்டர் அசால்ட்டா கறக்கூடிய மாடு. 20 நாள் அவங்க கண்ணு போறதுக்கு. ஓகே. நல்ல தோல் லூஸ்லாம் ஃபுல்லா இருக்கு. குணமானதெல்லாம் இழுத்து காட்டுற மாதிரி இருக்கு. மடி லூஸ்லாம் பால் தரலாம் டபுள் சைடு ஒரே மாதிரி அடி வயிற்றுல இருக்கும். நல்ல ரோஸ் மடி ரோஸ் காம்பு. காம்புல எப்படி பஞ்சு போல இருக்குண்ணே. காம்புல இதெல்லாம் சீல துணி மாதிரி தொட்டிங்கன்னா பால் சல்லு சல்லுன்னு வரும் பாருங்க. எவ்வளவு லூஸ் இருக்கு பாருங்க. 20 நாள் அவன் மடி பாதி மாடு பாதி வந்து நிற்கும். வணக்கண்ணா. வணக்கண்ணா. எந்தூர்லேருந்து வரீங்கண்ணா? ராயகோட்டை. ராயகோட்டை கிருஷ்ணகிரி மாவட்டத்துலேருந்து வரீங்கண்ணா? சரி, கரெக்டாக எத்தனை கிலோமீட்டர் வரும்னாங்க? புரியல. எத்தனை கிலோமீட்டர் வரும்? இங்கேருந்து 150 கிலோமீட்டர் வரும். 150 கிலோமீட்டர் வரும். சரி, ஓகே. அருள் டைரி ஃபார்ம் எப்படி நான் வந்தீங்க? அருள் யூனிஃபார்ம் இதுக்கு முன்னாடி ஒரு மாடு வாங்கிட்டு போயிருந்தோம். நீ வாங்கிட்டு போயிருக்கீங்களா? ஆமா. கறவை சொன்ன கறவை இருந்துச்சுங்களா? கண்டிப்பா இருந்துச்சுன்னா நம்ம பாத்துக்கிறத பொறுத்து. பொறுத்து. அச்ச மாடு வாங்கினா ஜெர்சி மாடு வாங்கினீங்களா? ஜெர்சி தான். ஜெர்சி மாடு தான் வாங்கினீங்க. ஆமா. சொன்ன கறவை இருந்துச்சுங்களா? கண்டிப்பா. நம்ம கொடுக்குற தீவனத்தை கொடுத்தாக்கலாம் அவங்க சொன்ன கறவையோட அதிகமா வருதுண்ணா. என்ன வருதுன்னா? கண்டிப்பா. என்ன கலர் மாடு வாங்கிட்டு போனீங்க? செவல கலர் தான் வாங்கிட்டு போனீங்கன்னா? ஆமா. சொன்ன கறவை கரெக்டா எத்தனை லிட்டர் சொன்னாங்கண்ணா? அவங்க கரெக்டா அவங்க நேரம் 10 சொன்னாங்க. எவ்வளவு இருந்துச்சுண்ணா? ஆனா நான் கொடுத்த தீவனத்துக்கு கூடவே வந்துச்சு. சரி, இந்த மாடு எவ்வளவு கறவை சொல்லிருக்காங்கண்ணா? இந்த மாடு கறவை 25 சொல்லியிருக்காங்க. எவ்வளவு இருக்கணும்? உங்க கணிப்பு எவ்வளவு இருக்கும்? அவங்க சொல்லுவாங்க. உங்க கணிப்பு எவ்வளவு இருக்கும்? கணிப்புங்களா? கண்டிப்பா வரும். நம்ம தீவனம் கொடுத்து பாத்துக்கிறத பொறுத்து கண்டிப்பா வரும். 25 லிட்டர் கண்டிப்பா வரும். பாக்குறப்ப பாத்தீங்கன்னா ஜெர்சியில கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு. பியூர் ரத்த சேவலை. 2 வேலையும் நேரம் 10 லிட்டருக்கு மேலதான் கறவை. 20 லிட்டருக்கு கறவை பயப்பட தேவையில்ல. நல்ல ரெட்டை மட்டி செட்ல அமைஞ்சு ரோஸ் காம்பு டபுள் நேரம் நல்லா டபுள் சைடு நரம்பு தர அருமையா இருக்கு. கிளைமேட் ஆப்ஷன் நல்லா தாங்கக்கூடிய மாடு. ஹில்ஸ் ஏரியாக்காரங்க தாராளமா அந்த மாதிரி வாங்கிட்டு போலாம். வெயில் மழை பண்ணி எல்லாத்துக்கும் அருமையா தங்க. ஃபேட் டெஸ்ட் எல்லாம் எடுத்துக்கூடிய மாடு. நல்ல சின்ன மூஞ்சில சின்ன கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு. வெள்ளை கொம்புல பியூர் ரத்த சேவலை. நல்ல மட்டி செட், நல்ல காம்பு வருஷம். நல்லா பராமரிப்புனா 25 கறவை வரும், 23 கறவை வரும். நல்லா இருக்கும். பராமரிப்பு கம்மியா இருந்தாலும் நேரம் 10 கறவை பயப்படுத்தாலும் நல்லா உடசல் மாடு. காட்டு மேய்ச்சல் இந்த மாடு தான். மாட்டை பார்க்கும்போது தெரிஞ்சல காட்டு மேய்ச்சல் மாடு. இதெல்லாம் ஃபார்ம் டைப் மாடு கிடையாது. ஃபார்ம் டைப் வாங்கிட்டு போலாம், வீட்டு ஸ்டாப்பர்களும் வாங்கிட்டு போலாம். மாடு யாரு வாங்க வாங்கிட்டு போலாம். ஒரு கடை வாங்கி மாடு கடன் கட்டக்கூடிய மாடு. நல்ல மடி செட்டு. இன்னும் 8 நாள் ஆகும். நல்ல மடி பண்ணலாம். நல்ல மடி வைக்க நல்ல காம்பரிசியில் அருமையான கெட்டேரி. தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க எடுத்து. நல்லா குணமானதுல நீ கட்டுற மாதிரி எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்ல மடி லூஸ் எல்லாம் பாருங்க ஃபுல்லா இருக்குது. நல்ல மடி ஃபுல்லா வைக்க. நல்ல காம்பு பாத்தீங்கன்னா ஒரு அடிக்கு ஒரு காம்பு அரிசியில் அமைஞ்சிருக்கு. நல்ல காம்பு 4 காம்பு ஒரே ஈவனா இருக்கு. பியூர் ரத்த சேவலையில ஹெவி சைஸ் பண்ணா. இந்த மாடு வயிற்றுல 2வது ஈத்து மாடு. இன்னும் கண்ணு போறது பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாள்ல இருந்து 25 நாள் டைம் எடுத்துக்கும். நல்ல எலும்பு கணது, நல்ல மடி செட்டு. நேரம் 10 அசால்ட்டா கறக்கூடிய மாடு. 20 லிட்டருக்கு மேலதான் கறவை. நம்ம நேரம் 10 சொல்லிக்கலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. சுழி சுத்தம் தப்பும் கிடையாது. பொருள் தெளிவான பொருள். மாடு நல்லா எலும்பு கணத்துல இருக்குது. எலும்பு கணம் நல்லா கால் ஊக்கத்துல ஹெவி சைஸ் மாடு. மோட்டி டைப்பான மாடுனா பெண்களுக்கு சூப்பரா வளர்க்க பிரதர். ஏன்னா இது பிரிவி மொட்டை சுட்டது கிடையாது. பிரிவி மொட்டை. லேடிஸ் குழந்தைங்க யாரு வேணும் பால் பீச பிடிக்க மாடு பிடிச்சி கட்டுறதுக்கு எதுக்கு பயப்பட தேவையில்ல. ஃபார்ம் டைப் இந்த மாதிரி மாடு வாங்கிட்டு போனா மாட்டுக்கு மாடு சண்டை கட்டிக்காது. அதனால இந்த மொட்டை டைப் மாடு நிறைய விரும்புவாங்க. தேவைப்படுற கூப்பிடுங்க எடுத்துக்கலாம். மாடு ஸ்டாக் இருக்கு. நல்ல மடிச்சு நல்ல காம்போசியில் அமைஞ்சிருக்கு. குணமானத்துல நீர் காட்டுற பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்ல குணமான நல்ல பை லூஸ் எல்லாமே அருமையா இருக்கும். 20 நாள் அவங்க கண்ணு போடுறதுக்கு
நல்ல மடி எடுத்து தான் கண்ணு போடுவோம். ஓகே, தேவைப்படும் கூப்பிடுவோம். பார்த்தீங்கன்னா ஜெர்சியில் நல்ல பிரீடு மாடு கிளிக்கும் டைப்ல அமைஞ்சிருக்கான். ஓகே. கலர் பார்த்தீங்கன்னா பியூர் ரத்த சேவலை, நல்ல ஜாதி மண்ணா, வெயிலும் மழைக்கெல்லாம் தாங்கக்கூடிய மாடு, உடம்பு கனமான நல்ல எலும்பு கணம், உடம்பு கறி உடம்பு கிடையாது, நல்ல உடச்சல் மாடு, நல்ல மடி வைக்கணும். இன்னும் கண்ணு பார்த்து 20 நாள் ஆகும். நல்ல மடி செட்டு சதுர மடியா வைக்கும். நல்ல ரோஸ் காம்பு ரோஸ் மடியில் அமைஞ்சிருக்கு. 2 வேலையும் நேரம் 10 அசால்ட்டா கறக்கூடிய மாடு, நல்ல ஜாதியில் இருக்கு மாடு பொறுத்த வரைக்கும். எல்லா கிளைமேட் அடாப்ஷன் ஆகக்கூடிய மாடு. இந்த மாதிரி மாட்டுக்கு முட்டை தெரியாது, உதைக்க தெரியாது. நம்ம எந்த அளவுக்கு சாப்பாடு கொடுமோ அந்த அளவுக்கு கறக்கூடிய மாடு. சாதுவான மாடு, நல்ல சாதுவான மாடு, நல்ல நைஸ் தோல் அமைஞ்சிருக்கு. நல்ல மடி லூஸ்ல ஃபுல்லா இருக்குது. குணமான தண்ணி தீனி எல்லாத்துக்கும் அருமையா இருக்கும். தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க எடுத்துக்கலாம். நல்ல மடி லூஸ்ல மாதிரி எவ்வளவு சுருக்கு பாருங்க. இவ்வளவு சுருக்கு இருக்கு பிரதர். 20 நாள்ல இருந்து 25 நாள் கூட ஆகும். நல்லா லேட்டா வரைக்கும் அந்த நல்ல மடி வைக்க நல்லா கறக்கும். நல்ல ரோஸ் காம்புல வந்து தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க எடுத்துக்கலாம். மாடு ஸ்டாக் இருக்கு. ஓகே, ஓகேண்ணா. நான் பாக்குற மாடு பாத்தீங்கன்னா கிர்கிராஸ்னா 6 பல்லு 2வது ஈத்து. கொம்பு பாத்தீங்கன்னா மீச கொம்பு, சின்ன சின்ன கொம்பு, பியூர் ரத்த சேவலை. இன்னும் கண்ணு போறது பாத்தீங்கன்னா 25 நாள் 1 மாசம் டைம் பிடிக்கும். வெயில் மழை பண்ணி எல்லாத்துக்கும் அருமையா இருக்கும். ஃபார்ம் டைப் வாங்கிட்டு போகலாம், வீட்டு ஸ்டேப்பரும் வாங்கிட்டு போகலாம். ஃபேட் டெஸ்ட்னாப்புக்கு இந்த மாடு வாங்கிட்டு போகலாம். நல்ல குணமான மாடு, நல்ல கிர்ல கிராஸ் டைப்பான மாடு. ஒரே ரத்த சேவலை கிர்கிராஸ்ல வேற நினைக்கிறேன். தாராளமா கூப்பிடுங்க எடுத்துக்கலாம். பியூர் ரத்த சேவலை. இந்த மாடு பொறுத்த வரைக்கும் பார்த்தா அரியா பிள்ளைங்க கூட உட்காந்து பால் பீசலாம். குணமானத்துல அப்படி நிற்கும். சாதுவான மாடு, காட்டு மேய்ச்சல் உள்ள மாடு. காட்டு மேய்ச்சல் மாடு தான். ஃபார்ம் டைப்பர்லாம் வாங்கிட்டு போலாம், வீட்டு ஸ்டேப்பர்லாம் வாங்கிட்டு போலாம். குணமானத்துல தங்கமான மாடு. தலையீத்திலே போனாங்கன்னு வயசானவங்க தான் பால் கறந்த மாடு இது. குணமானதுல தங்கமா இருக்கு, எந்த பிரச்சனையும் கிடையாது. 2 வேலையும் நேரம் 10 கறக்கூடியமா 1 மாசம் ஆகும். நல்லா ஃபுல்லா மடி எடுத்து தான் கண்ணு போடும். குணமானதுல நீவி காட்டுறோம் பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. குணத்துக்கு தான் அந்த மாட்டுக்கு பணம். குணமான தண்ணி தீனி சாப்பிடறதுல அப்படி சாப்பிடும் இந்த மாடு. ஓகே, நல்லா குணத்தை லீவ் காட்டுறோம், மடி லூஸ்ல எடுத்து காட்டுறோம் பாருங்க. இந்த மாடு சேல்ஸுக்கு அவைலபிளா இருக்குன்னா தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க எடுத்துக்கலாம். நல்ல மடி லூஸ் பாருங்க, அவ்வளவு சுருக்கு பாருங்க. இவ்வளவு சுருக்கு இருக்கு. 1 மாசம் ஆகும்போது மடி நல்லா ஃபுல்லா வைக்கும். நல்லா காய்ந்த மாதிரி தோல் லூஸ், குணத்தை பத்துங்க. நல்ல காம்பு நீளமான, நல்ல நீளமான சூப்பரா இருக்கு. டைட் வர காம்பு நல்லா பூ பிரிக்கிற மாதிரி இருக்கும். மிஷின் வேணும் போடலாம், கையில வேணும் பிடிக்கலாம். 2 பக்கமும் உட்காந்து நீவி காட்டுறோம் பாத்துங்க. ஓகே, இந்த பக்கம் வாங்க, இந்த பக்கம் நீவி காட்டுறோம் பாருங்க. நல்லா குணத்துல எப்படி இருக்கு பாருங்க. பசியா இருந்தா வாய் வச்சு குடிச்சலாம், மேஞ்சிட்டு இருப்ப காட்டுல உட்காந்து பால் பீசலாம். அப்படி குணத்துக்கு தான் மாட்டுக்கு போனோம். தேவைப்படுறோம் உடனே கால் பண்ணி மாடு எடுத்துக்கலாம். பாத்தீங்கன்னா ரத்த சேவலையில லைட்டா ஒயிட் கலர் இருக்கணும். ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு, கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு. கண்ணு பார்த்து பாத்தீங்கன்னா ஒரு 20 நாள்ல இருந்து ஒரு 25 நாள் டைம் எடுத்துக்கும். நல்ல மடி வரைக்கும் ரோஸ் மடி, ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்கு. 2 வேலையும் 18 லிட்டர் கறக்கூடிய மாடு. ஜெர்சியில கிராஸ் டைப்னால ஃபேட் டெஸ்ட்னா நல்லா இருக்கும். வெயிலும் மழை பண்ணி எல்லாத்துக்கும் அனுப்ப தாங்கக்கூடிய மாடு, எந்த பிரச்சனையும் கிடையாது. சுழி சுத்தம் தப்பும் கிடையாது. தெளிவான மாடு, நல்லா பால் தர, நல்ல மடி செட்டுக்கு. மடி பார்க்கறது இப்ப கம்மியா இருக்கு. மடி ஃபுல்லா மாடு பார்க்கறது பவரா நிக்கும். மடி நல்ல மடி சதற பையன் தொங்கு முடி வைக்காது. நல்லா முன்மடியும் பின்மடி ஒரே மாதிரி வைக்கும். நல்லா ரோஸ் காம்புல மிஷின் கரோ கை கரோ எதுக்காக பீசிக்கலாம். ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு தேவைப்படுற கூப்பிடுங்கிறதுல மாடு இப்ப ஸ்டாக் இருக்குன்னா நல்ல மடி லூசுல இழுத்து காட்டுற மாதிரி எவ்வளவு லூசுன்னு குணமான தண்ணி தீனி எல்லாத்துக்கும் பட்டாசு கலப்பு, எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்ல நெத்தி விலையில அருமையான கிடையாது. 6 பல்லு 2வது ஈத்து. நல்ல குணமானது நீர் கட்டுற மாதிரி எவ்வளவு லூஸ் இருக்கு பாருங்க. தோல் லூசு மட்டி வைக்கும் போது சாக்கு மாதிரி மட்டி வைக்கும். நல்லா ஃபுல்லா தோல் லூஸ் இருக்கு. செவலையில செம்புத்துனா ஜெர்சியில கிராஸ் டைப்பான நல்ல டபுள் கலர் மாடு. நல்ல மாட்டு எலும்பு நல்ல வெயிட் மாடு, நல்ல பேக் வெயிட்ல அருமையான மாடு. இந்த மாடு என்ன மட்டி வைக்கும் பாத்தீங்கன்னா மட்டி சரியான மட்டி வைக்கும். 2 வேலையும் நேரம் 10 கறக்கூடிய மாடு. நல்லா மட்டி சதுர மட்டியில மட்டி மாதிரி தான் வைக்கும். மட்டி வெளியே தெரியாது. நல்லா சதுர பையில இன்னைக்கு கண்ணு போட்டு பால் கறந்தா மட்டி சிப்புன்னு வச்சு போயிடும். 20 நாள் டைம் ஆகும். நல்ல பை வைக்கும். நல்ல மாடு எலும்பு வேணும். தொட்டு தீனி சாப்பிடறதுல மண்ணா எந்த பிரச்சனையும் கிடையாது. கிளைமேட் அடாப்ஷன் நல்லா தாங்கக்கூடிய மாடு. செவலையில செம்பூத்துல மாடு வாங்க நினைக்கிறவங்க தாராளமா கூப்பிடுறது. நல்லா கிளிக்கொம்பு டைப்ல நல்ல மகள் சுழி தப்பு எதுவும் கிடையாது. நல்லா 4 கால் நல்ல ஊக்கமான கால். மாடு நல்லா முன்கணம் பின்கணம் ஒரே மாதிரி இருக்கும். எண்ணெய் விட்டா எண்ணெய் வட்டி மாடி மாடு அப்படி மாடு உடம்பு கணத்துல தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க எடுத்துக்கலாம். மாடு நேர்ல வந்து பாருங்க. முக்கியமா நம்மகிட்ட மாடு பாத்தீங்கன்னா தெரியும். நேர்ல வந்துருங்க. வர முடியாத பட்சத்துக்கு வீடியோ கால்ல மாட்டை காட்ட சொல்லுங்க, காட்டுறோம். நேர்ல வந்து பார்த்து மாடு பிடிக்கிறோம், பார்த்து எடுத்துட்டு போலாம். நல்லா மடி லூஸ் எல்லாம் பாருங்க, நல்லா லூஸ் இருக்கு. நல்ல குணமனம், நல்ல பால் தர பாருங்க. எப்படி போய் பாருங்க பைப் மாதிரி. நல்ல காம்பு வரிசையில தேவை அமைஞ்சிருக்கு. பியூர் ரத்த சேவலை கிளிக்கு டைப்ல அமைஞ்சிருக்கு. மாடு நல்லா உடசலான மாடுனா பேப்பர் மாதிரி நைஸ் தோல் மாடு. நேரம் பாத்தீங்கன்னா போனாருமே வீடியோல அந்த மாடை பாத்துருக்கலாம். மடி இல்லாத இருந்திருக்கும். இந்த வாரம் மடி பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு. இன்னும் கண்ணு போறது இன்னும் 15 நாள் ஆகும். இன்னும் மடி பிரம்மாண்டமான மடி செட் வைக்கும். நல்லா ரோஸ் காம்பு நீளமான காம்புல 2 வேலையும் நேரம் 10 அசால்ட்டா கறக்கூடிய மாடு. மிஷின் கரோ கை கரோ எதுக்கு ஒன்னும் பிரச்சனை கிடையாது.
மாடு நல்ல ஜெர்சி, நல்ல பிரீட், சின்ன மூஞ்சி, சின்ன சின்ன கொம்பு, நல்ல உடசல் மாடு, குறுங்கால் டைப், நல்ல பேப்பர் மாதிரி நைஸ் தோல். நம்ம எந்த அளவுக்கு பராமரிப்பு பண்றோமோ அந்த அளவுக்கு கறக்கு. 25 லிட்டர் கறக்கு வரைக்கும் மாடு கெப்பாசிட்டி இருக்குது. நாம பராமரிப்பு பண்ணா 25 கறக்கும், பராமரிப்பு கம்மியா இருந்தா 20 கறக்கும், 18 கறக்கும். வாங்கிட்டு போறவங்க எந்த அளவுக்கு பராமரிப்பு பண்றாங்களோ அந்த அளவுக்கு மாடு கறக்கக்கூடிய மாடு. நம்ம தெளிவா மாடு தருவோம். காட்டு மேய்ச்சல இருக்க மாடு 10 வருஷம் கவலை வச்சுக்கலாம். 10 வருஷத்துக்கு தாராளம். இதே மாடு 10 கண்ணு போடு, 15 கண்ணு போடு வாங்கிட்டு போறாங்க. பராமரிப்பு நல்லா இருந்தா மாடு நல்லா இருக்கும். பராமரிப்பு கம்மியா இருந்தா மாடு இறைச்சியும் போவோம். நம்ம எந்த அளவுக்கு கை குசா பராமரிப்பு பண்றோமோ அந்த அளவுக்கு பால் மாட்டுல பொறுத்த வரைக்கும் ஆதாயம் உண்டுனா. நல்ல மடி லூஸ் பாருங்க, நல்ல காம்போஸ். 3 கலர் கலந்த பண்ணா, செவல, செம்புத்து, வெள்ளை, நல்ல மீச கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு. மாடு பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா அழகா இருக்கும். கொம்பு பார்த்தா ஒரு கண்டிஸ்டே இருந்தா அந்த மாட்டை கொம்பு பார்த்து ஏன்டா இப்படி கொம்பு இருக்குன்னு சொன்னா அதுல டிஸ்ட்ரிக்ட் எரிஞ்சு போயிடும். 2 வேலையும் நேரம் 10 கறக்கூடிய மாடு. கண்ணு போறது 25 நாள் டைம் இருக்கு. நல்ல நெய்க்கட்டான மாடு, நல்லா 3 கலர்ல விரும்பக்கூடிய தாராளமா அந்த மாடு எடுத்துக்கலாம். கிளைமேட் அடாப்ஷன் நல்லா தாங்கக்கூடிய மாடு. ஃபேட் டெஸ்ட் நல்லா இருக்கும். கறவி 2 நேரம் 10 அசால்ட்டா கறக்கூடிய மாடு. ரோஸ் மடி, ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்கு. லேடிஸ் குழந்தைங்க யாரு வேணும் பால் பீசப்படி எந்த பிரச்சனையும் கிடையாது, தொந்தரவு கிடையாது. மாட்டுல பொறுத்த வரைக்கும் சுழிக்கிளி எந்த தப்பு இல்ல. தொட்டி தீனி சாப்பிடறதுக்கு இந்த மாதிரி மாடு சாப்பிடற மாதிரி எதுவும் சாப்பிடாது. எந்த பழசு பட்டு எதானாலும் குடிக்கும். நீங்க எருவுக்குள்ள கூட தரிச்சு போட்டாலும் சாப்பிடுறதுல அப்படி சாப்பிடும். மாட்டுல எந்த பிரச்சனையும் கிடையாது. தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க, மாடு எடுத்துக்கலாம். தோல் லூசு, காம்பு சுத்த பத்த எல்லாத்தையும் அருமையா